ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 64. இதில் ரகு அரச்சிதன் என்ற பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் வங்காளத்தில் கிருஷ்ண மகாபத்ரா என்ற செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவர் மனைவியின் பெயர் கமலா. அவர்களுக்கு ரகுநாதன் என்ற பெயருடைய பிள்ளை. இவன் பிரபு ஜெகநாதரின் பரம பக்தன் ஆவான். ரகுநாதன் எல்லோருக்கும் நன்றாக தொண்டு புரிந்து வந்தான். தர்ம சிந்தனை இயல்பு கொண்டு இருந்தான். அவனுக்கு 16 வயது ஆனதும் அவனது பெற்றோர்கள் அவனுக்கு பெண் பார்த்தார்கள். அவர்கள் இருந்த இடத்திற்கு சமீபம் கங்காதரர் என்ற பெயருடைய மற்றொரு செல்வந்தர் இருந்தார். அவருக்கு 7 பிள்ளைகளும் ஒரு பெண்ணும் இருந்தார்கள். பெண்ணின் பெயர் அன்னபூர்ணா. அவள் ஒரு மங்கள மங்கை, சகல நற்குணங்களும் நிரம்பியவள். 2 குடும்பங்களும் ரகு அன்னபூர்ணா திருமணத்திற்கு சம்பந்தம் செய்து கொண்டு விட்டார்கள். இப்பொழுது ரகுநாதர் அவ்வளவு தர்மவான். அதாவது தனது செல்வம் அனைத்தையும் இல்லாத எளிய ஜனங்களுக்கு வாரி வாரி இறைத்துவிட்டு கடைசியில் தாமே ஓட்டாண்டி ஆனவர். செல்வம் இழந்துவிட்டதால் அவருடைய தாய் தந்தை காலம் ஆகிவிட்டார்கள். இப்பொழுது ரகுநாதர் மட்டுமே எஞ்சினார். அவருக்கு வாழ்க்கையால் பிரயோஜனம் கிடையாது என தெரிந்தது. தனக்குள் சொல்லிக்கொண்டார், இந்த வாழ்க்கையால் என்ன பிரயோஜனம்? பகவான் ஜெகநாதர் அனைத்தையும் கட்டுப்படுத்துவர். லட்சுமி பதியான அந்த பகவான் நீலாச்சல சேத்திரத்தில் வீற்றிருக்கின்றார். நான் அங்கே போய் பிரார்த்திப்பது உத்தமம் ஆகும். அங்கே பகவான் ஜெகநாதரின் மகா பிரசாதத்தை உண்டு பிழைப்பை நடத்துவேன். அப்படி அங்கேயே தான் இறக்க வேண்டும் என்றாலும் அது இதைவிட எவ்வளவோ மேல் ஆனதே. அது புண்ணியம் தலம் ஆனதால் எனக்கு முக்தி கிடைக்கும். இப்படியாக ரகுநாதர் பூரிக்கு சென்று பகவான் ஜெகநாதரை தரிசித்தார். இப்பொழுது கோவில் சன்னதியில் நின்று கொண்டு ரகுநாதர் பிரார்த்தனை செய்தார். சர்வேசா, என்னுடைய தாயும் தந்தையும் மரணம் எய்து என்னை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அப்போது நான் அரச்சிதன், அனாதை, நாதி அற்றவன். இப்போது நான் ரகு அரச்சிதன். தங்களை தாமரை திருவடியில் தஞ்சம் அடைகின்றேன். நான் தங்களுடைய அடிமை, விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஊழியன் நான். நீங்கள் என்னை எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். இப்படியாக அவர் தன் பிரார்த்தனைகளை செலுத்தி பூரிதாமத்தை சுற்றி சுற்றி வந்தார். பல ஆசிரமங்களுக்கு சென்று கிடைத்ததை உண்டு இன்புற்று இருந்தார். தினந்தோறும் பகவான் ஜெகநாதரை தரிசித்து இன்பமாக வாழ்ந்தும் வந்தார். இப்படியாக நாட்கள் பல நகர்ந்தன. இப்பொழுது அவருடைய மாமனாருக்கு தனது மருமகன் ரகுநாதன் ரகு அரச்சிதனாக வீதியாக பிச்சை எடுத்து வாழ்ந்து வருகிறார் என்பது தெரிய வந்தது. ரகுநாதருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என அவருடைய மாமனார் நினைத்தார். தனது மகள் அன்னபூர்ணா வாழ்க்கையை நினைத்து விசாரப்பட்டார். இப்படிப்பட்டவருக்கு எப்படி அவருடைய மகள் மனைவியாக இருக்க முடியும்? வேறொரு பையனை பார்த்து அன்னபூர்ணாவிற்கு திருமணம் செய்து கொடுத்து விடுவதே சிறந்தது என மாமனார் தனக்குள் சொல்லிக்கொண்டார். பாசு மகாபத்ரா என்ற ஒரு செல்வந்தர். அவருக்கு ஒரு மகன். அன்னபூர்ணாவின் திருமணம் பாசு மகாபத்ராவின் மகனுடன் நிச்சயம் செய்யப்பட்டு பல்குனி மாதத்தில் நடப்பதாக நாள் குறிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது மற்ற ஒருவனுக்கு தன்னை திருமணம் செய்து கொடுக்க தகப்பனார் ஏற்பாடு செய்கின்றார் என்பது பற்றி செவி உற்ற அன்னபூர்ணா
மிக கவலை அடைந்து விட்டாள். கணவன் உயிரோடு இருக்கும்போதே வேறொரு ஆடவனை மணக்க அவள் விரும்ப கிடையாது. பகவான் ஜெகநாதரிடம் பிரார்த்தனை செய்தால், ஓ பகவானே, தாங்கள் அபாயத்தில் இருந்த கஜராஜன் கஜேந்திரனுக்கு அபயம் கொடுத்தீர்கள். கௌரவர்களால் அவமானப்படுத்தப்பட்ட திரௌபதியை காப்பாற்றினீர்கள். இப்போது என்னை இந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றுங்கள், எனது கணவனை சந்திப்பதற்கு வழிகாட்டுங்கள் என்றாள் அவள். இப்பொழுது பூரிக்கு யாராவது போகின்றார்களா என அன்னபூர்ணா தேடல். ஆனால் நிலவரத்தை பற்றி தனது கணவனுக்கு செய்தி அனுப்பலாமே. கடைசியாக சில கிராமவாசிகள் பூரிக்கு ஜெகநாதரை தரிசிப்பதற்காக புறப்பட்டு கொண்டு இருப்பதை கண்டால் தனது கணவனுக்கு பின்வருமாறு கடிதம் எழுதினாள். ஓ, எனது பெற்றோர்கள் அடுத்த மாதம் பல்குனி மாதத்தில் வாசு மகாபத்ராவின் மகனுக்கு என்னை மறுமணம் செய்து கொடுக்க ஏற்பாடு செய்து வருகின்றார்கள். நீங்கள் உடனே இங்கே புறப்பட்டு வந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் 10 நாட்களுக்குள் இங்கே வந்து சேரவில்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்பதை நிச்சயம் அறிவீராக. ஒரு பெண்ணின் மரணத்திற்கு நீங்கள் பொறுப்பு ஆகின்றீர்கள் என கடிதத்தை முடித்து விட்டாள். இப்பொழுது கடிதத்தை உரையில் இட்டு வாயை ஒட்டி ஒரு கிராமவாசியிடம் கொடுத்தால், ஓ, பூரியில் வீடு வீடாக பிச்சை எடுத்து பிழைத்து வரும் எனது கணவரிடம் இந்த கடிதத்தை கொடுக்கவும். அந்த கிராமவாசி பிரயாணத்தை தொடங்கி சில நாட்கள் சென்று பூரியை அடைந்து விட்டார். பிறகு ஜெகநாதரை தரிசித்தார். ஆனால் ரகு அரச்சிதனுக்கு சேர வேண்டிய கடிதத்தை அவர் மறக்கவில்லை. தான் சந்தித்த யாரையும் ரகுநாதரின் இருப்பிடம் பற்றி அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். கடைசியாக ஒரு நாள் ஜெகநாதர் கோவிலுக்கு முகப்பில் உள்ள சிம்மதுவாரத்தில் ரகுநாதரை பார்த்து விட்டார். அவரிடம் கடிதத்தை கொடுத்தார். ரகு கடிதத்தை படித்துவிட்டு மனைவியின் இக்கட்டை உடனடியாக புரிந்து கொண்டு விட்டார். ஆனால் இப்போது என்ன செய்வது? 10 நாட்களே இருக்கின்றன. பூரியிலிருந்து மனைவியின் இருப்பிடத்திற்கு செல்வதென்றால் 10 நாட்களுக்கும் அதிகம் ஆகுமே. ஒரு சில நாட்களுக்குள் எப்படி என்னால் பயணம் செய்ய முடியும்? எனது மனைவியின் ஊருக்கு உடனடியாக அடையாவிட்டால் மனைவி தற்கொலை செய்து கொண்டு விடுவாளே என நினைத்தார். கடிதத்தை படித்த பிறகு ரகுநாதர் கோவிலுக்கு போய் பிரபு ஜெகநாதரிடம் உதவி கோரி பிரார்த்தனைகள் பல செய்தார். பிரார்த்தித்து கொண்டு இருக்கும்போதே அவர் தூங்கியும் போனார். பக்தவச்சலன் என்ற கீர்த்தி பெற்ற பிரபு ஜெகநாதரால் தன் பக்தன் படும் வேதனையை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது ஒரு வேதாளத்தை அழைத்து ரகுநாதர் தூங்கும்போதே அவரை அவருடைய மாமனார் வீட்டிற்கு தூக்கிச் செல்லுமாறு ஆணையிட்டார். இப்பொழுது வேதாளம் ரகுநாதரை ஒரு மந்திர கட்டில் வைத்து கலாவதிபுரம் என்ற கிராமத்திற்கு பறந்து அழைத்து சென்று விட்டது. இந்த கிராமத்தில்தான் அவர் மனைவி தனது தந்தையின் வீட்டில் வசித்து வந்தாள். இப்பொழுது வேதாளம் வாசல் கதவு அருகே ரகுநாதரை கிடத்தி சென்று விட்டது. மறுநாள் அதிகாலை பொழுது புலர்ந்தது. ரகுநாதர் தூங்கி எழுந்தபோது தான் தூங்கப் போனது ஒரு இடம், தற்சமயம் தூங்கிக் கொண்டு இருப்பது மற்றொரு இடம் என்பதை உணர்ந்து கொண்டார். ஓ, நான் சிம்ம துவாரத்திற்கு முன் தூங்கிக் கொண்டு இருந்தேன். இங்கே எப்படி வந்து விட்டேன்? எந்த கிராமம் இது? யாருடைய ஆசிரமம் இது? இவ்வாறு ரகுநாதர் நினைத்தார். தன்னை தாண்டி போய் கொண்டு இருப்பவர்களை பார்த்து தான் எங்கே இருக்கிறேன் என கேட்டார். அவர்கள் அந்த கிராமத்தின் பெயர் கலாவதிபுரம் என்றார்கள். ஓ, நீங்கள் தற்சமயம் கிருஷ்ண மோகபத்ராவின் வீட்டின் முன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ரகுவிற்கு புரிந்துவிட்டது. தனக்குள் யோசித்தார். ஓ பகவான், ஜெகநாதருடைய வேலை இது. ஜெகநாதர் மட்டுமே இதை செய்து இருக்க முடியும். இத்தகைய மாயாஜாலத்தை
செய்ய வேறு யாருக்குத்தான் ஆற்றல் இருக்கின்றது? இந்த அகிலமே அவரது விளையாட்டு மைதானம். அவருக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரகு இவ்வாறு நினைத்து கொண்டு இருக்கும்போது அவருடைய மைத்துனர் கதவை திறந்து ரகு கிழிந்த அழுக்கேறிய ஆடைகளை அணிந்து இருப்பதை கண்டார். உடனடியாக அவர் வீட்டிற்குள் சென்று தனது பெற்றோர்களுக்கு தெரிவித்தார். குடும்பமே ரகுவை பார்க்க வந்துவிட்டது. அவர் மனைவி அன்னபூர்ணாவிற்கு தனது கணவன் திரும்பி வந்ததை கண்டு காண மகிழ்ச்சி. ஆனால் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களோ அவரை பார்ப்பதற்கு அவ்வளவு சந்தோஷப்பட கிடையாது. அவர்களுக்கு அன்னபூர்ணா ரகுவுடன் சேர்ந்து இருப்பது பிடிக்கவில்லை. ஆனால் அதே சமயம் அவர் அன்னபூர்ணாவின் கணவர் ஆனதால் அவரை நிராகரிக்கவும் முடியவில்லை. இப்பொழுது ரகு வாசல் படியிலே இருந்ததால் போகிறவர்களும் வருகிறவர்களும் என்ன நினைப்பார்களோ என அஞ்சி வீட்டார் ரகுவை உள்ளே அழைத்து போய் நீராட வைத்து அணிவதற்கு புத்தாடைகளை கொடுத்தார்கள். அன்னபூர்ணா குடும்பத்தார் ரகுவிடம் அன்பு காட்டுவது போல வெளிவேஷம் போட்டார்கள். ஆனால் மனதிற்குள் அவனை ஒழித்து கட்டுவதற்கான திட்டத்தை தீட்டிக்கொண்டு இருந்தார்கள். அவர்களுக்கு ரகுவை ஒழிக்க விருப்பம் வந்துவிட்டது. அப்போதாவது அவனுடைய சகவாசத்தில் இருந்து அன்னபூர்ணாவை விடுவித்து இன்னொரு இளைஞனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடலாம் அல்லவா என நினைத்தார்கள். இப்பொழுது ரகுவிற்கு ஒரு விருந்து தயாரிக்கப்பட்டது. பலவிதமான துண்டங்களை தயாரித்து விஷத்தை சேர்த்து விட்டார்கள். பதிவிரதையான அன்னபூர்ணா தனது குடும்பத்தார் சூழ்ச்சி செய்து விஷத்துண்டங்களை கொடுத்து தனது கணவரை கொல்ல பார்க்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் ஒரு தாளில் இந்த துண்டங்களில் விஷம் கலந்து இருக்கின்றன, சாப்பிட வேண்டாம் என்ற குறிப்பை எழுதி ரகுவிற்கு பரிமாறும் துண்டத்தில் செருகிவிட்டால் ரகுவிற்கு எல்லா பதார்த்தங்களும் பரிமாறப்பட்ட பிறகு அவர் முதலில் அவற்றை ஜெகநாதருக்கு நிவேதனம் செய்துவிட்டு பிரசாதத்தை உண்டார். இப்பொழுது ஒரு துண்டத்தை வாயில் வைத்து கடித்தார். ஜெகநாதின் கருணையினால் முதல் கடியிலேயே அன்னபூர்ணா வைத்திருந்த கடிதம் அகப்பட்டு கொண்டது. இப்பொழுது குறிப்பை படித்ததும் அவருடைய விசாரம் எல்லாம் பகவான் ஜெகநாதருக்கு விஷத்தை நைவேத்தியம் செய்துவிட்டோமே என்பதுதான். ஓ ஐயகோ, பெரிய அபச்சாரம் புரிந்துவிட்டேனே. ஆனால் இனி என்ன செய்ய முடியும்? இப்போது இது ஜெகநாதர் பிரசாதம் ஆயிற்றே, எப்படி அதை ஒதுக்க முடியும்? அப்படியே நான் இறந்து விட்டாலும் பகவான் ஜெகநாதருடைய பிரசாதத்தை சாப்பிட்டு இறக்கின்றேன். என்றாவது ஒரு நாள் இறந்துதானே ஆக வேண்டும். பகவான் ஜெகநாதருடைய பிரசாதத்தை சாப்பிட்டுவிட்டு இறப்பது சிரேஷ்டம் ஆயிற்றே. இவ்வாறாக நினைத்து கொண்டே ரகு பிரசாதம் எல்லாவற்றையும் கோவிந்த திருநாமத்தை நினைத்து கொண்டே உண்டும் விட்டார். இப்பொழுது ரகு துண்டங்களை சாப்பிட உடலில் விஷம் பாய்ந்து ஏறியது. ரகு தரையில் விழுந்து விட்டார். அவருடைய மாமனார் மற்றும் பிறர் அவர் இறந்து விட்டார் என சந்தோஷித்தார்கள். அன்னபூர்ணாவின் தந்தை தனது பிள்ளைகளிடம், சூரிய உதயத்திற்கு முன்பே நீங்கள் அவனை எரித்துவிட வேண்டும். யாராவது என்ன நடந்தது என கேட்டால் பாம்பு கடித்து இறந்துவிட்டான் என சொல்லுக என கூறினார். தனது கணவன் இறந்துவிட்டான் என்ற செய்தியை கேட்ட அன்னபூர்ணா தனது கணவனின் சிதையில் குதித்து இறந்துவிட தீர்மானித்து விட்டால் தரையில் உட்கார்ந்து பிரபு ஜெகநாதரை தியானித்தால் உடனே பிரபு ஜெகநாதரின் சிம்மாசனம் ஆட ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது தனது பக்தன் அபாயத்தில் இருப்பது பகவான் ஜெகநாதருக்கு தெரிய வந்தது. ரகுவை காப்பாற்ற ஓடோடி வந்தார். தரையில் தனது பக்தன் சடலமாக இருப்பதை பார்த்தார். பகவான் ஜெகநாதர் வாஞ்சையுடன் ரகுவை தூக்கி தனது மடியில் கிடத்தி கொண்டார். தந்தை ஒருவன் தனது மகனை தூக்குவது போல
பிரபுவின் ஸ்பரிசத்தை ரகு உணர்ந்ததும் அவர் உயிர் பிழைத்து விட்டார். ஏதோ தூங்கி எழுவது போல இப்பொழுது நினைவு திரும்பிவிட்டது. ரகு கண் விழித்ததும் பகவான் ஜெகநாதர் மறைந்து விட்டார். பகவான் விஷத்தின் கொடுமையில் இருந்து தன்னை காப்பாற்றி விட்டார் என்பது ரகுவிற்கு புரிந்துவிட்டது. உட்கார்ந்து பகவான் ஜெகநாதரின் திருநாமத்தை ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை இரவு முழுவதும் உச்சரிக்க ஆரம்பித்து விட்டார். மறுநாள் காலை குடும்பத்தார் ரகுவின் சடலம் கிடந்த அறைக்கதவை திறந்ததும் அவர்களுக்கு அவர் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை புனித திருநாமங்களை உட்கார்ந்து சொல்லிக்கொண்டு இருந்ததை காண வியப்பு ஆகிவிட்டது. ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கொண்டார்கள், ஓ, விஷத்தை சாப்பிட்டும் கூட இந்த மனிதர் இன்னும் உயிரோடு இருப்பது எப்படி? அவர் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது. தங்கள் தவறை உணர்ந்து எல்லோரும் ரகுவிடம் போய் மன்னிப்பு கோரினார்கள். இப்பொழுது ரகு கூறினார், ஓ, நீங்கள் எல்லோரும் குற்றம் அற்றவர்கள். அது என் கர்ம விதி. முன்பிறவியில் நான் யாருக்காவது விஷம் வைத்து இருக்க வேண்டும். அதனால்தான் எனக்கு விஷம் வைக்கப்பட்டது. என்னுடைய பிரபு தரு பிரம்ம ஜெகநாதர் அவர் கருணையால் மட்டுமே என்னுடைய போன உயிர் திரும்பி இருக்கிறது என்றார் ரகு. இப்பொழுது ரகு தொடர்ந்து கூறினார், ஓ, நான் ஏழை ஆகிவிட்டதால் அன்னபூர்ணாவை வேறு ஒருவருக்கு மனம் முடித்து தர திட்டம் இட்டு இருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் அதுதான் வேண்டுமென்றால் நான் போகின்றேன். அல்லது தர்மநெறி பிரகாரம் நடக்க விரும்பினால் என் மனைவியை என்னிடமே ஒப்படைத்து விடுங்கள். அவளை நான் அழைத்து போகின்றேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யவும். ஆனால் நான் இப்போது கிளம்புகிறேன். இப்படி சொல்லிக்கொண்டே ரகு விட்டு விட்டு நகர ஆரம்பித்து விட்டார். இப்போது எல்லோரும் அவர் பின்னாலேயே ஓடி நகராமல் தடுத்தார்கள். ஓ, அன்னபூர்ணா என்ன செய்ய விரும்புகின்றார் என்பதை அவளிடமே கேட்டார்கள். அவள் விருப்பப்படி அவளை நன்றாக அலங்கரித்து கணவனுடன் போக வழி அனுப்பி வைத்தார்கள். ஓ, நீங்கள் என் பதி, என் நாதன், எங்கு போனாலும் என்னையும் கூடவே அழைத்து செல்லுங்கள். இப்படியாக ரகுவும் அன்னபூர்ணாவும் பூரி பயணத்தை தொடங்கினார்கள். இப்பொழுது ரகு போன பிறகு அன்னபூர்ணாவின் தந்தை பாசு மகாபத்ராவிற்கு ஒரு தூதரை அனுப்பினார். பாசுவின் மகனைத்தான் அன்னபூர்ணாவிற்கு மறுமணம் செய்து தருவதாக இருந்தது. இப்பொழுது பாசுவின் மைந்தனிடம் தூதர் பேசினார். உங்களுக்கு அன்னபூர்ணாவை திருமணம் செய்து தர முடியாது. அவள் கணவர் திரும்பி வந்து அவளை உரிமை கொண்டாடி உடன் அழைத்து பூரிக்கு சென்று விட்டார். கணவரின் பிடியிலிருந்து அவளை விடுவிக்க நாங்கள் மிக முயன்றோம். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. இப்போது அவர்கள் ஜெகநாதபுரிக்கு போய்கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்ய விரும்புகின்றீர்களோ அப்படியே செய்யுங்கள் என்றான் வந்தவன். இப்பொழுது பாசுவின் தனையனுக்கு இந்த செய்தி கிடைத்ததும் அவன் போர் வீரர்கள் குழு ஒன்றை திரட்டி ரகுவை பிடிப்பதற்கு அனுப்பி வைத்தான். அவர்கள் ரகுவும் அன்னபூர்ணாவும் பூரிக்கு செல்லும் பிரதான சாலையில் சென்று கொண்டு இருப்பதை பார்த்து விட்டார்கள். ரகுவை பார்த்து கத்தினார்கள், ஓ, நீ யார்? இந்த பெண்ணை கடத்தி செல்ல பூரிக்கு பத்திரமாக திரும்ப வேண்டுமானால் இவளை விட்டுவிட்டு செல்லவும், இல்லாவிட்டால் உன்னை கைது செய்து கொன்று விடுவோம். திரும்பி பார்த்த ரகு தனது பின்னால் பல போர் வீரர்கள் நின்று கொண்டு இருப்பதை பார்த்தார். இதை பார்த்த அன்னபூர்ணா பயந்து விட்டாள். ஓ, இப்போது என்ன நடக்கும் என ரகுவை கேட்டால், அவர்கள் நம்மை பின்தொடர்கின்றார்கள். உங்களை கொன்று என்னை தூக்கி போய் விடுவார்கள். இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்பது எனது விதி. இப்போது நாம் எப்படி காப்பாற்றப்படுவோம் என நினைத்தாள் அவள். இப்பொழுது ரகு பதிலளித்தார், ஓ, கவலைப்படாதே. என் நாதர் தரு பிரம்ம ஜெகநாதர். இந்த அபாயத்தை போக்குவது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்மை ஒன்று சேர்த்த அந்த பகவான் ஜெகநாதர்
என்னை விஷத்திலிருந்து காப்பாற்றிய பகவான் ஜெகநாதர் இப்போதும் காப்பாற்றுவார். நீ ஏன் இப்படி பயப்படுகின்றாய்? பிரம்மனும் இந்திரனும் கூட அவர் தாமரை திருவடிகளை தியானித்து அச்சத்தை போக்கிக் கொள்கின்றார்கள். ஓ ஜெகநாதர் போன்ற ஒரு தெய்வம் இருக்கையில் நமக்கு என்ன பயம் இருக்க முடியும் என்றார் ரகு. ரகு தன் மனைவியிடம் இவ்வாறு பேசிக்கொண்டு இருக்கையில் 2 வாட்ட சாட்டமான வீரர்கள் குதிரையில் அங்கு வந்து விட்டார்கள். அவர்கள் சிப்பாய்களைப் போல் அலங்கரித்து இருந்தார்கள். அவர்கள் ரகுவிடம் கேட்டார்கள், ஓ நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள்? எங்கே போக வேண்டும்? உங்களோடு யாருமே இல்லையே? உங்கள் பின்னால் சிப்பாய் கூட்ட பட்டாளம் வந்து கொண்டு இருக்கிறது. பிரச்சனை என்ன என்பதை சொல்லவும். ரகு இந்த 2 வீரர்களுக்கும் எல்லாவற்றையும் விவரித்து விட்டார். இப்பொழுது 2 வீரர்களும் ரகுவையும் அவரது மனைவியையும் அரணாக சுற்றி நின்று, ஓ இப்போது நீங்கள் பயப்பட தேவை கிடையாது, எங்களுடன் வாருங்கள் என கூறினார்கள். பிரபு ஜெகநாதர் சிப்பாய்கள் முன் ஒரு ஜாலத்தை புரிந்தார். ரகு அவரது மனைவி பக்கத்தில் ஆயிரக்கணக்கான நாராயணர்கள் புடை சூழ்ந்து இருப்பதை போன்ற பிரம்மை சிப்பாய்களுக்கு ஏற்படவே அவர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். பிறகு அந்த 2 குதிரை வீரர்களும் ரகுவையும் அவரது மனைவியையும் மாகாணத்தின் எல்லைக்கு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். ரகுவுக்கு நன்றி உணர்ச்சி பொங்கிற்று. அவர் அவர்களை நமஸ்கரித்து பேசினார். ஓ நீங்கள் வராமல் இருந்தால் நாங்கள் கொல்லப்பட்டு இருப்போம். அந்த 2 வீரர்களும் ஜெகநாதர் பலராமர் என்பது ரகுவிற்கு அடையாளம் தெரியவில்லை. எப்படி அவரால் முடியும்? ரகு மனைவியை காப்பாற்றிய பிறகு ஜெகநாதர் பலராமர் நீலாச்சல தாமத்தில் உள்ள தங்கள் கோவிலுக்கு திரும்பிவிட்டார்கள். இப்பொழுது ரகுவும் அவரது மனைவியும் பூரியை அடைந்து விட்டார்கள். பிரபு ஜெகநாதரை தரிசிக்க போனார்கள். கோவிலுக்கு சமீபம் ஒரு வீட்டில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டார்கள். தினமும் பகவான் ஜெகநாதரின் லீலைகளை கேட்பதற்கு ரகு மகிழ்ச்சி அடைந்தார். அவர் கோவிலுக்கு போய் எல்லா ஆரத்திகளிலும் கலந்து கொண்டார். பகவான் ஜெகநாதருக்கு ஏதாவது கைங்கரியம் செய்துவிட்டு திருமேனிகளின் முன் பாடி ஆடுவார். தினசரி ரகு வெளியே போய் யாசிப்பார். எது கிடைத்தாலும் அதை அன்னபூர்ணாவிடம் கொடுக்க அவள் சமைத்து பகவான் ஜெகநாதருக்கு நிவேதனம் செய்வாள். கணவன் பிரசாதத்தை உண்ட பிறகு மீதியை தான் புசிப்பாள். கணவனுக்கு முதலில் அன்னமிடாமல் அவள் பச்சை தண்ணீர் கூட குடிக்க மாட்டாள். ரகுவிற்கு பவித்திரமாக சேவை செய்து வந்தாள் அன்னபூர்ணா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.